நான் ஆரம்பம் முதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நாம் ராணுவ கட்டுப்பாடு மிக்கவர்கள். இன்றைக்கு இந்த மாநாடு ஒரு சிறப்பான மாநாடாக ஆரம்பத்திலே இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநாட்டிற்கும் ஒரு உதாரணமான மாநாடாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள். அந்த இடத்துல ஏன் அதெல்லாம் உடைக்கிறீங்க? நீங்க அங்க பாருங்க, சிலர் செய்யக்கூடிய தவறுகளாலே இன்றைக்கு லட்சக்கணக்கிலே கூடியிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. தயவு செய்து மற்ற நல்ல பண்ணீங்கன்னா அவர்களாலே இங்க இயக்க முடியாது, அந்த பாடலை ஒளிபரப்ப முடியாது. இந்த நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு அன்பான வேண்டுகோள், அறிவிப்பு. நிறைய வண்டி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் செங்கல்பட்டுலயே நிக்குது வண்டி வராம. இந்த பக்கம் கோவளத்துக்கு அந்த பக்கம் வண்டி நிக்குது. தயவு செய்து எல்லாரும் உள்ள போற வண்டி எல்லாம் வண்டி நிறுத்துற மேடம் பார்க்கிங்க்கு கொண்டு போய் நிறுத்துங்க, வழியில நிறுத்தாதீங்க. எல்லா வண்டியும் தேங்கி நிக்குது. இன்னும் பல ஆயிரக்கணக்கான வண்டி வந்து சேரல. தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த பார்க்கிங் கார் பார்க்கிங்ல உள்ள போற வண்டியெல்லாம் உள்ள கொண்டு போய் நிறுத்துங்க. இடம் தான் நிறைய இருக்கு, 150 ஏக்கர். வழியில நிறுத்தாதீங்க தயவு செய்து. ஒரு அன்பான வேண்டுகோள். காவல்துறை சொல்றாங்க, அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். தயவு செய்து உட்காருங்க. அங்க அமைதியா இருந்தாதான் நிகழ்ச்சியே நடக்கும். அந்த தடுப்புக்கு பிறகு போங்க. எல்லாரும் அமருங்க, தயவு செய்து அமருங்க. நிலைமை சரியாயிடும். 1 ஐயாவின் கட்டளை, 1 ஐயாவின் கட்டளை, 2 ஐயாவின் கட்டளை, 3 ஐயாவின் கட்டளை, 4 ஐயாவின் கட்டளை, 5. இதுக்குள்ள சரியாயிடும். அப்பதான் நிகழ்ச்சி நடத்த முடியும்.
வேணாலும் நீங்க பார்க்கலாம். தயவு செய்து அந்த இருக்கைகள்ல போய் உட்காருங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி மேடையில இருந்து நம்மளுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாடம் உள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. வன்னியர் மட்டும் வாழ்ந்திடகல்ல, அனைவருக்கும் பயன் தருவது. 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது. எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது. ஐயா ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமய